நமஸ்காரம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தகவல் தொடர்பெல்லாம் முன்னேறாத காலம். இவ்வளவு சமூக வலைத்தளங்கள் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு செய்தித்தாளை பார்த்து தெரிந்து கொள்வோம். அப்போதெல்லாம் என்ன வந்தது? எந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியவே வருவதில்லை. அவேர்னஸே இல்லை. அதனால் ஜம்மு காஷ்மீரில் என்ன நடந்தது, வங்காளத்தில் என்ன நடந்தது, பல விஷயங்கள் தெரிய வரவில்லை. எவ்வளவோ அட்ராசிட்டிஸ் அதெல்லாமும் நடந்தது. பாரதத்தை பந்தாடவும் துண்டாடவும் எத்தனையோ பேர் முயன்றனர். அதெல்லாம் தகவல் தொடர்பு இல்லாதபடியால் நமக்கு தெரியாமலே போய்விட்டது. ஆனால் இந்த நாளில் பாருங்கள், ஓஹோன்னு தகவல்கள் வருகின்றன. நிறைய தெரிந்து கொள்கிறோம். அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கிறது நல்லதுதான், வாஸ்தவம்தான். ஆனால் அது உண்மையான அவேர்னஸாக இருக்கிறதா? அந்த தகவல்கள் வருகின்றனவே அவை முதலில் உண்மையாக இருக்கின்றனவா? அங்குதான் கேள்விக்குறி. இப்போது தேவைக்கு அதிகமாக தகவல்கள் இருக்கின்றன. அதனால் அதில் நிறைய உண்மைக்கு புறம்பாகவும் போய்விட்டது. அது பரவாயில்லை, பொய்யாகவே இருந்தா கூட அவேர்னஸ் கிரியேட் ஆகுமேன்னு சொன்னால் அது எப்படி ஆகும்? தப்பான அவேர்னஸ்னா வரும். அதனால் அந்த காலத்தில் தகவல்கள் இல்லாமையாலே அவேர்னஸ் இல்லாம இருந்ததும், இந்த காலத்தில் ஓஹோன்னு தகவல்களும் நிறைய பொய்த் தகவல்களும் இருக்கிறபடியாலே தப்பான அவேர்னஸும், இந்த ரெண்டில் எது பரவாயில்லைன்னு கொள்ளலாம்? அவேர்னஸே இல்லாமல் இருந்ததா, அல்லது தப்பாக இப்போது புரிந்து கொள்ளுகிறோமே அதுவா? ரெண்டுமே சரியல்ல. ஏற்பட்டால் உண்மை அறிவு ஏற்பட வேண்டும். பொய்யறிவை வைத்துக் கொண்டு எதை சாதிக்க முடியும்? சண்டை தான் வரும். மனத்தாங்கல், குழப்பம், ஸ்ட்ரெஸ், இவைகள் தான் மிஞ்சும். ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் ஆகும். ஒருபுறமாக பேச ஆரம்பிப்போம். ஒருத்தரை பத்தி நினைத்தாலே இது தப்புன்னு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் இந்த குழப்பத்தின் விளைவுகள். ஒரு மான் கானல் நீரை பார்த்து இது தண்ணீர் நினைத்தது. ஓடித்து ஓடித்து கானல் நீரை துரத்தி கொண்டு போய் கிடைக்கவே இல்லை. வெயிலில் தாக்கப்பட்டு விழுந்து உயிரிழந்தது. இன்னொரு மான் நல்ல குளத்தை தேடித்து கண்டுபிடித்தது. குளத்தில் நீர் குடித்துக் கொண்டிருந்தது. பக்கத்தில் ஒரு புலி வந்தது. அதை பார்க்காமல் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்க புலி அடித்து உயிர் போயிற்று. இந்த ரெண்டு மானில் எது தேவலை? கானல் நீரை தேடிக்கொண்ட போன மான் ரொம்ப சுமார். இது நிஜமான நீரை பருகித்தே என்றாலும் கடைசியாக ரெண்டு மான்களும் இறந்து போயின, இருக்கவில்லை. முதல் மான் வேறொரு விதத்தில் போயிட்டு, இரண்டாவது மான் வேறொரு விதம். அது போலத்தான் இங்கும் தகவல்களே இல்லாமல் அவேர்னஸே இல்லாவிட்டால் என்ன? ஓஹோன்னு தகவல்களும் அவேர்னஸும் இருந்தால் என்ன? அது தப்பான அவேர்னஸ். இதில் வேறு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பது ஒரு பெரிய ஆபத்து. ஏன் அது பேச்சு சுதந்திரம் வேண்டாமானால் தாராளமா இருக்கட்டும். ஆனால் இன்று பேசுவதற்கு சுதந்திரம் கேட்பதை விட பொய் சொல்லுவதற்கு சுதந்திரம் வேண்டும். அதுதான் பெருசாக இருக்கிறது. அதேபடி என் கருத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால் அந்த கருத்து உண்மைக்கு புறம்பாக இருந்தால் அது உண்மையா பொய்யா என்பதை பற்றியே கேட்காமல்
எனக்கு கருத்து சுதந்திரம் உண்டு, நான் பேசுவேன், அது எப்படி நீங்கள் கேட்கலாம்? இதில் வேற போட்டி. அவர் பேசும்போது கேட்கவில்லையே, நான் பேசும்போது கேட்கிறீர்களே. அதாவது பொய் சொல்வதற்கு போட்டி. இந்த மாதிரி இருக்குமானால் அந்த அவேர்னஸை வைத்துக் கொண்டோ அந்த ஃப்ரீடம் வைத்துக் கொண்டோ அவரவர் ஏமாற்றுவதற்குத்தான் பயன்படும். சரி, என்னதான் செய்ய? அவேர்னஸ் வேண்டும், உண்மையானது வேண்டுமே என்றால் அப்ப நாம் பார்த்து பார்த்து இன்னாருடையதைத்தான் கேட்போம் படிப்போம்னு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அது ஒழுங்காக இருப்பதற்கு ஒரு வழி, நம்முடைய இதிகாச புராணங்களை படிப்பதை நிறுத்தாமல் மேன்மேலும் படித்துக் கொண்டிருந்தால் அது அந்த போக்கை நமக்கு உணர்த்தும். அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எது இந்த வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும்னு அது உணர்த்திவிடும். அதை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு நாம் படிக்க, பொதுவான விஷயங்களை படிக்க போகும்போது அதோடு ஒப்பிட்டு பார்த்தால், இது சரியில்லையே, எங்கேயோ நெருடுகிறது, இது உண்மை அல்ல என்று நம்ம உள்மனதுக்கு புரிந்துவிடும். அந்த உண்மையே படித்து 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 பழகிறோமானால் வேற ஏதாவது பொய் நம்ம தாக்கும் போது இது பொய்ங்கிறது உடனே தெரிந்துவிடும். அதனால் தான் புராணங்களை, இதிகாசங்களை, சாஸ்திரங்களை படித்துக் கொண்டிருங்கள் சொல்லுகிறார்கள். இல்லை என்றால் அவேர்னஸ் வேற ஏற்பட்டு விட்டதுன்னு நம்மளையே நாம் ஏமாற்றிக் கொண்டு தப்பான அவேர்னஸில் தவித்து விடுவோம். அது வேண்டாம், உண்மை அறிவு பெற வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.